யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் முதலமைச்சர், இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவின் 2 மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் ஒரே மேடையில. இப்படி ஒரு போட்டோவை நம்ம சமீபத்துல பார்த்திருப்போமா? ஆனா சென்னையில ஜனவரி 4ஆம் தேதி இது நடந்தது. சரி, இந்த நிகழ்வு ஏன் இவ்ளோ முக்கியம்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம். அரசியல்ல ஒருத்தர், சினிமால 2 பேர். இவங்க பாதையே வேற. ஆனா எப்படி இவங்க 3 பேரும் ஒரே மேடைக்கு ஒரே மனசோட வந்தாங்க? இதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஒரு சக்தி எது? இதுதான் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க எழுந்த மிகப்பெரிய கேள்வி. அதுக்கான பதில் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒரே ஒரு மனிதரோட மரபு. ஆமாங்க, அந்த ஒருத்தருக்காகத்தான் இவ்ளோ பெரிய ஆளுமைகளும் தங்களோட வேறுபாடுகள் எல்லாம் மறந்து ஒன்னா சேர்ந்தாங்க. சரி, அப்போ யார் அந்த மாமனிதர்? தமிழ் சினிமாவின் ஆணிவேர்னு சொல்லப்படுற ஒரு உலகர சகாப்தத்தோட அடையாளமா இருந்த அவரை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அவர்தான் ஏவிஎம் சரவணன். அவரை வெறும் ஒரு தயாரிப்பாளர்னு சொல்லிட முடியாது. தமிழ் சினிமாவுக்கே ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இருந்தவர். எத்தனையோ கலைஞர்களோட வாழ்க்கைய செதுக்கின ஒரு சிற்பி அவர். சொல்லப்போனா அவரோட அந்த மரபு தான் இந்த மொத்த நிகழ்ச்சிக்கும் மையப்புள்ளி. சென்னையில விருகம்பாக்கத்துல நடந்த இந்த திருவுருவப்பட திறப்பு விழா ஏதோ ஒரு குடும்ப விழா மாதிரி இல்லாம மொத்த தமிழ்நாட்டோட கவனத்தையும் ஈர்த்த ஒரு சரித்திர நிகழ்வா மாறிப்போச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அங்க பேசின அந்த ஆளுமைகள் தான். முதல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன பேசினார்னு பார்ப்போம். ஒரு மாநிலத்தோட தலைவர் ஒரு கலைஞரோட பங்களிப்பை எப்படி பார்க்கறாரு, எப்படி மதிக்கிறாருங்கிறதுக்கு அவரோட பேச்சு ஒரு சூப்பரான உதாரணம். முதலமைச்சரோட பேச்சு அது சும்மா ஒரு புகழுரை மட்டும் இல்ல. ஏவிஎம் சரவணன் அவரோட வேலை தமிழ் சினிமா மூலமா எப்படி நம்ம கலாச்சாரத்தோட ஒரு பகுதியா மாறுச்சுங்கிறத ரொம்ப உணர்ச்சி பூர்வமா எடுத்து சொன்னாரு. அவரோட அப்பாவுக்கும் ஏவிஎம் குடும்பத்துக்கும் இருந்த அந்த நெருக்கமான நட்பை பத்தி முதலமைச்சர் ஞாபகப்படுத்தினார். அது மட்டும் இல்ல, சரவணன் சாரோட எளிமை, கடின உழைப்பு, அப்புறம் தமிழ் சினிமா மேல அவருக்கு இருந்த அந்த தீராத பற்று, இதெல்லாம் எப்படி ஒரு தலைமுறைக்கே ஒரு வழிகாட்டியா இருந்துச்சுன்னு ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சாரு. சரி, அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட பேச்ச நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு அவரோட தனிப்பட்ட நன்றி உணர்வு, இன்னொன்னு அந்த ஸ்டேஜோட அரசியலை பத்தின ஒரு ஷார்ப்பான கமெண்ட். தன்னோட கேரியர் ஆரம்பிச்சப்போ ஏவிஎம் நிறுவனம் தனக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருந்துச்சுன்னு ரஜினிகாந்த் ரொம்ப உருக்கமா பேசினாரு. ஆனா அதே நேரத்துல அந்த மேடையில முதலமைச்சரும் கமலும் ஒன்னா இருந்ததை வச்சு அவர் சொன்ன ஒரு கருத்து சொன்ன அடுத்த செகண்டே பயங்கரமா வைரல் ஆச்சு. அதான் சொன்னேனே, ஒரு பக்கம் பார்த்தா ஏவிஎம் சரவணன் சாருக்கு கண்ணீரோட நன்றி சொன்னாரு. இன்னொரு பக்கம் அவருக்கே உரிய அந்த ஸ்டைல்ல கொஞ்சம் ஹியூமர், கொஞ்சம் ஆழமான பார்வை. இதோட அவர் சொன்ன அந்த அரசியல் கருத்து அந்த மொத்த விழாவுக்கே ஒரு ஹைலைட்டா மாறிடுச்சு. இப்போ 3ஆவதா உலகநாயகன் கமலஹாசன். இவரோட பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சக கலைஞன் தனக்கு வழிகாட்டியா இருந்த ஒருத்தருக்கு செலுத்துற ஒரு இன்டெலெக்சுவல், அதே சமயம் ரொம்ப எமோஷனலான ஒரு அஞ்சலி மாதிரி இருந்துச்சு. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஏவிஎம் சரவணன் வெறும் ப்ரொடியூசர் கிடையாது, அவர் ஒரு கிரியேட்டர். சினிமால இருக்க வேண்டிய டிசிப்ளின், அதே சமயம் கிரியேட்டிவ் ஃப்ரீடம், இது 2ஐயும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு டீச்சர் மாதிரி. இந்த விஷயத்தை தான் அவரோட பேச்சுல ரொம்ப அழுத்தமா சொன்னாரு. ஏவிஎம் ஸ்டுடியோஸ்ல இருந்த அந்த டிசிப்ளின், டைம்க்கு வரணுங்கிறது, கலைக்கு அவங்க கொடுத்த மரியாதை, இதெல்லாம் எப்படி எத்தனையோ ஆர்டிஸ்டுகளை உருவாக்குச்சுன்னு கமல் தன்னோட சொந்த அனுபவத்திலிருந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஒரு கலைஞனோட பார்வையில அந்த மரபுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷன் இது. ஓகே, அப்போ தமிழ்நாட்டோட 3 பவர்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் ஒரே மேடையில ஒருத்தருக்காக பேசுனதோட இம்பாக்ட் என்ன, அதோட எதிரொலி எங்கெல்லாம் கேட்டுச்சு? அந்த ஹாலை தாண்டி இந்த ஸ்பீச் எல்லாமே சோஷியல் மீடியால ஒரு பெரிய டிஸ்கஷனையே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஒவ்வொருத்தரோட பேச்சையும் எடுத்து தனித்தனியா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சொல்லணும்னா, ரஜினிகாந்த் பேசினது அடுத்த சில நாளைக்கு நியூஸ், சோஷியல் மீடியான்னு எல்லா இடத்துலயும் ட்ரெண்டிங் டாபிக். இந்த 3 பேரோட ஸ்பீச்சும் மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சு, ஷேர் ஆச்சு. அதுவே அந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லுச்சு. அரசியல், சினிமான்னு எல்லா எல்லையும் தாண்டி 3 பெரிய தலைவர்கள் ஒரு கலைஞரோட மரபை கொண்டாட ஒன்னு சேரும்போது அது நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. உண்மையான கலைக்கும் நேர்மையான வாழ்க்கைக்கும் எப்பவுமே அழிவில்ல, அது காலத்தை ஜெயிச்சு நிக்கும். ஒரு மனுஷனோட உண்மையான சொத்துங்கிறது அவங்க சம்பாரிச்ச பணம் இல்ல, இந்த சமூகத்துக்கு அவங்க என்ன விட்டுட்டு போறாங்கன்றது தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?